இந்த நாடு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, மக்களுக்கான ஆட்சி நிறுவுகிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்ட நாடு. அப்போ அதிகாரம் மக்களுக்கு, அப்படிதானே? மக்களாட்சிங்கிறது மக்களுக்கான அதிகாரத்தை மக்களே நிறுவுகிறது பேர் தானே மக்களாட்சி. அப்படி மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி தானே திமுக ஆட்சி. அப்போ அந்த மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம், இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் RN ரவிக்கு எப்படி வருது? இந்த நாட்டில் ஒரு அமைப்பு இருக்குது. மக்களாட்சியின் தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை மக்கள் தேர்வு செஞ்சாங்களா? அப்போ அது மக்களாட்சியா? குடிமக்களின் ஆட்சி, குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது. இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு பாரு. மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள். அவர்கள் வசதிக்கேற்ப ஒருவரை, அவர்கள் நீற்ற இடத்தில் காற்று இடத்தில் கையெழுத்து போடுற ஒருவரை தேர்வு செய்வார்கள். அந்த அமைப்பு அவர் கையெழுத்தில் தான் சட்டங்கள் நிறைவேறுது. அது நாட்டு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களும் சட்டங்களும் வரணும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்னா பயப்படுவாங்க. மறுபடியும் மக்களை சந்திக்கும் போது அவன் நம்ம நிராகரிப்பான் என்ற அச்சம் வரும். ஆனால் மக்களே சந்திக்காத ஒருவர் உயர்ந்த பதவியில் இருந்து கையெழுத்திடுறார் சட்டத்துக்குன்னா அவன் போட்டா என்ன போடலைன்னா இங்கே மக்கள் நலன்கிறது கவனத்திலே வராது, கருத்திலே இருக்காது. அப்படிப்பட்ட முறையில் அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநருங்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு? எதுக்கு இத்தனை பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு? ஆளுநருக்கு சம்பளம் யார் கொடுப்பா? மாநில அரசு. இந்த வேந்தர்களுக்கு பல்கலைக்கழக வேந்தர்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா? மாநில அரசு. அந்த வேந்தர்களை யார் நியமிப்பா? மாநில அரசுக்கு இல்லாத உரிமை அந்த நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது? இது எப்படி மக்களாட்சின்னு சொல்ற? இது மக்களாட்சிக்கு எதிரான துரோகம். இது ஒரு நியமன உறுப்பினருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கிட்டு நீ அங்கே போய் இது பண்ணுறது, இங்கே போய் போட்டின்றது, இதில் கையெழுத்திட முடியாது, இதில் அது பட முடியாது. ஒரு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு, அதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்டால் கையெழுத்து போடலையே. ஒரு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை அதுன்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா அது அங்கீகரிக்கலையே. அப்போ எது ஒன்றுமே ஆளுநர் கையெழுத்தில் தான் இருக்கும்னா அப்போ மக்களாட்சின்னு வரிசையில் நின்று ஒரு நல்லாட்சி கனவோடு வாக்கு செலுத்தின மக்களுக்கு என்ன இருக்குது? இங்க என்ன இருக்குது? அப்ப வெற்று வார்த்தை. மக்களாட்சிங்கிறது, ஜனநாயகம் என்பது சும்மா வெறும் வார்த்தை. அதனால அதெல்லாம் ஏற்க முடியாது, அதெல்லாம் தேவையில்லாத நடவடிக்கை. அதாவது ஐயா ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் இருக்குன்னா சமாளிச்சு அவள் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காப்புல. எங்களை மாதிரி ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்த என்னை மாதிரி ஒருத்தன் என்ன நடக்குன்னு ஒரு நாள் பார்க்க தானே போறீங்க. என்னம்மா வேற ஏதாவது கேள்வி? அது நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறதுங்கிறது நல்லா இருக்காது. வலுக்கட்டாமல் எங்களை கூட்டணியில் கொண்டு சேர்த்துருச்சுங்கிறத சொல்ல வேண்டியது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர். எங்கள் ஐயா சொல்கிறாரா? எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்களா? அந்த கட்சியில் இருக்கிற செய்தி தொடர்பாளரோ அல்லது மூத்த தலைவரோ, இப்போ எங்கள் அண்ணன் ஜெயக்குமாரோ அல்லது எங்கள் ஐயா SP வேலுமணியோ எங்கள் ஐயா செங்கோட்டையனோ ஐயா தம்பித்துறை அப்படி யாராவது சொல்கிறாங்களா? சொன்னால் நம்ம இப்படி கட்டாயப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு. என்னங்கம்மா, தாலியை கட்டும்போது கழுத்தை காட்டும்போது எந்திரிச்சிருக்கலாம்ல. தாலியை கட்டி எல்லாம் போன பிறகு வட்டாயமாக தாலியை கட்டிட்டானமே. இப்போ கட்டும்போது என்னப்பா பண்ணு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி அது நல்லா இல்லை. நீங்களாம் ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைல்ல. கூட்டணி சேர்ந்துருக்காங்க. உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் போய் விருந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னத்தையாவது நம்ம இது எப்படி சொல்கிறது, புரணி வேஸ்ட்டு கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், அது எங்கள் சொந்த கட்சி பிரச்சனை. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் ஐயாவுக்கு சின்னையாவுக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை. அது பேசி தீர்க்கலாம். அப்படி நாட்டுக்கு மக்களுக்கு அதனால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் பொறுப்பேற்று எங்கள் ஐயாட்ட போய் பேசுகிறேன். இப்படி ஒன்றும் இல்லை. அது ஒரு சாதாரண மே 11 நடக்கிற அந்த மாநாட்டில் எல்லாம் சரியாக போயிடும். அதோடு அது முடிஞ்சிடும். சும்மா ஏதாவது அதனால ஒரு பிரச்சனை வந்துடுமா? அதோடு அவங்க 2 பேரும் சண்டையை போட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கட்சிக்குள்ளே ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதான் அது பேசி சரி பண்ணிக்கிற முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.